நம்ம காவேரி கரையில் நடந்த ஆடிப்பெருக்கு விழாவையும் நம்ம வீட்டில் கல்யாணமான புது தம்பதிகள் கொண்டாடிய ஆடிப்பெருக்கு வழக்கத்தையும் தாங்க இப்போ நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைப்போம். நம்மளும் நல்லா இருக்கோம். காவேரி தாயை நல்லா பார்த்துக்கங்க. எவ்வளோ பேர் மக்கள் வந்திருக்காங்க அப்படின்னு. திருச்சி ஸ்ரீரங்கத்தில் உள்ள அம்மா மண்டபத்தில் இருக்கிற காவேரி கரையில் தாங்க இப்போ இந்த ஆடிப்பெருக்கு விழாவை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் போனது இரவு 7 மணிங்க. அப்போயே இவ்வளோ மக்கள் இருந்தாங்க. அந்த காவேரியில் தண்ணி வரலைங்க. நடுப்பகுதியில் சிறு ஓடை மாதிரி தண்ணி ஓடிக்கிட்டுருக்கு. அதுக்காக கொஞ்சம் விட்டுருப்பாங்க போல். அந்த இதில் தாங்க இப்போ இந்த ஆடிப்பெருக்கு விழா நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அவ்வளோ சிறப்பாக இருந்துச்சு. ஆடி பிறந்து வர 18வது நாளை தாங்க நம்ம ஆடி 18ன்னு சொல்கிற ஆடிப்பெருக்கு விழாவாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். காவேரி அன்னைக்கும் நீர்நிலைகளுக்கும் நன்றி செலுத்தவும் விவசாயம் தொடங்குறதுக்கான நாள் தாங்க ஆடி 18. அப்போ தான் வந்துட்டு ஏறு பூட்டுறதும், அதாவது உழவு ஓட்டுவாங்க. நெல் நடுறதுக்கு, நடவு செய்கிறதுக்கு, விதைக்கிறதுக்கும் இந்த நாள் வந்துட்டு அவ்வளோ சிறப்பானது ஒரு நாளுங்க. ஆடிப்பெருக்கு அன்னைக்கு எந்த தொழில் செஞ்சாலும் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. நம்ம சாமி கும்பிடும்போது பக்கத்தில் யார் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த கயிறு கட்டி விடுவாங்க. காப்பரிசியும் கொடுப்பாங்கங்க. தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அந்த இதெல்லாம் இல்லைங்க. சாமி கும்பிடும்போது பக்கத்தில் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கும் நம்ம பகிர்ந்து கொடுப்போங்க. காப்பரிசி அப்படின்னாக்க வாழை அரிசி இருக்குது பாருங்கள், அதை ஊற வச்சு அதில் தேங்காய், வெள்ளை எள்ளு, வெல்லம் இதெல்லாம் போட்டு வீட்டிலையே ரெடி பண்ணி கொண்டு வந்துடுவோம். எல்லா பழங்களும் வச்சு வாழை இலை போட்டு அதில் அந்த பழங்கள், அரிசி, மஞ்சக்கயிறு, காதால் கருகமணி வச்சு விளக்கேற்றி சாமி கும்பிட்டு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்துட்டு காவேரி தாய்க்கு அதில் ஒரு பகுதி எடுத்து சூடை ஏற்றி அப்படியே நீரில் போக விடுவாங்க. விளக்கும் ஏற்றுவாங்க. அது பார்க்க அவ்வளோ அருமையாக இருக்கும். இது தாங்க ஆடிப்பெருக்கு விழாங்கிறது. நம்ம வீட்டிலேருந்து பிள்ளைங்க கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆற்றுக்கு. நாங்கள் ஒரு 5:30 மணிக்கு கிளம்புனோம். ஆனால் ஆற்றுக்கு போக 7 மணி ஆகிடுச்சி. காவேரி பாலத்தில் நல்ல கும்பலாக இருந்ததுனால டிராஃபிக்கு அப்படியே ஊர்ந்து தான் போனோம். ஒரு சைடு 2 வீலரு, ஒரு சைடு காருங்கிறதுனால நல்ல கும்பலாக இருந்தது. காலையில் எங்களால் போக முடியல. காலையில் ரொம்ப கும்பல் இருக்குது அப்படிங்கிறதுனால நாங்கள் வீட்டிலையே சாமி கும்பிட்டுட்டோம். நம்ம பொண்ணுக்கு இந்த தடவை தலை ஆடி அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வீட்டில் விருந்து வச்சோம். புது துணிமணி எடுத்து கொடுத்து அசைவ விருந்து தாங்க நம்ம வீட்டில். பிள்ளைங்க சாமி கும்பிட்டுட்டு வீட்டிலையே எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாயந்தரமாக தான் கிளம்பி வந்தோம். எவ்வளோ மக்கள் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். காவலர்கள்லாம் நல்லா பாதுகாப்பு கொடுத்தாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஆற்றுல போயிட்டு ரொம்ப நேரம்லாம் நீங்கள் உட்காந்துட்ருக்காதீங்க, உள்ளே போனோடனே சீக்கிரம் வந்துடுங்க சாமி கும்பிட்டுட்டு அப்படின்னு சொல்லி தாங்க அவங்க அனுப்பிச்சி விட்றாங்க. இது ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ஆண்டாள் யானைங்க. இந்த பக்கம் ரேமிங்கிற லக்ஷ்மி யானையும் இருக்குது. இது ஆடிப்பெருக்கு விழா இல்லைங்க, திருவிழா. அந்த அளவுக்கு அருமையாக இருக்குதுங்க. கும்பலும் ஜாஸ்தி. திருவிழா கடையில் இருக்கிற எல்லா பொருட்களும் இருக்குது. நல்லா இருந்துச்சு பார்க்க. நான் நைட்டில் போகிறது இது தாங்க முதல் தடவை. காலையிலேயே போய் நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு வந்துடுவோம். இன்றைக்கி கும்பல் இந்த தடவை ஜாஸ்திங்கிறதுனால நைட்டில் போகிற மாதிரி ஆயிடுச்சு. இங்கே இது தண்ணி வந்துச்சு அப்படின்னாக்கா இந்த படித்துறையெல்லாம் தண்ணியாக தாங்க இருக்கும். ஆனால் தண்ணி வரல அப்படிங்கிறதுனால நம்ம நடு ஆற்றுல தாங்க போய் சாமி கும்பிட்டோம். இந்த ஆடிப்பெருக்கு விழா பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆன புது தம்பதிகளும் வராங்க, வயதான தம்பதிகளும் வராங்க. சின்ன பிள்ளைங்க, பெரியவங்க எல்லாருமே சேர்ந்து இருந்து இந்த திருவிழாவாக இதை கொண்டாடும் போது பல தலைமுறைகளை இணைக்கிற ஒரு விழாவாக தாங்க எனக்கு தோணுது. இந்த காவேரி அன்னை எத்தனை தலைமுறையை இந்த இடத்துல பார்த்துருப்பாங்க. ஆனால் அதில் ஒரு தலைமுறையாக நம்ம இந்த இடத்துல நிற்கிறோம் அப்படிங்கும்போது நினைக்கும் போதே சந்தோஷமாக தாங்க இருக்குது.
அது நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் ஆகி வர முதல் தலையாடி அப்படிங்கிறது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம மற்றவங்கள தான் பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க செய்யுது அப்படின்னா ரொம்ப இதாக இருக்குது. ஆற்றுல சாதாரணமாக சாமி கும்பிட முடியலங்க. சூடம் கொளுத்தி வச்சாலும் சரி, விளக்கு ஏற்றினாலும் சரி, சரியான காற்று. இங்கே பாருங்கள், பள்ளம் தோண்டி தாங்க நாங்கள் சாமி கும்பிட்டோம். வெத்தலை பாக்கு, கதலை கருகமணி, அந்த மாலையெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு பிள்ளைங்க ஆற்றுல விடுறதுக்கு போகிறாங்க. கல்யாண மாலை, நிச்சய மாலை, கல்யாணம் பண்ண அந்த மஞ்சள் தாலி கயிறு இதெல்லாம் சாமி கும்பிட்டுட்டு ஆற்றுல விடுறதுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். பிள்ளைங்க அந்த காரியத்தை நல்ல முறையாக செய்கிறாங்க. பிள்ளைங்களுடைய வாழ்வு சிறக்கணும்னு காவேரி அன்னைக்கிட்ட வேண்டிக்குவோம். நீங்களும் வாழ்த்துங்க. ஆடிப்பெருக்கு அன்னைக்கு எடுத்த வீடியோ தாங்க. அது அப்லோட் பண்ண கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. ஏன்னா வாய்ஸ் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய இடைஞ்சல்கள், வீடியோ சரியாக எடிட் பண்ண முடியல. அதனால் லேட்டாக போட்டதுக்கு சாரி, மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. இனிமேல் சரியான நேரத்தில் நான் வீடியோலாம் அப்லோட் பண்ணிடுறேன். பிரேமி யானை கிளம்பிருச்சுங்க. அதனால் ஆண்டாள் நிற்க மாட்டேங்கிறாங்க. அது கிளம்புனோடனே போகணும்னு அடம். அது அங்கே இருக்கிற அந்த யானைப்பாகன் சொன்னார். அது கிளம்புனோடனே இது நிற்க மாட்டேங்குது, நீங்கள் போங்க அப்படின்ட்டுன்னு. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த யானை போன பிறகு ஆண்டாள் போச்சுங்களா. அங்கே பாருங்கள், வீடியோ எடுக்கிறவங்கள விட மாட்டேங்குது. காலை தூக்கிக்கிட்டு வருது. அப்புறம் அங்கே இருக்கிறது, அது வீடியோ ஃபோட்டோலாம் எடுக்காதீங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் அது அந்த படிக்கட்டில் ஏறுற அழகை பாருங்களேன். அழகாக ஒவ்வொரு படியில் ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக வச்சு ஏறுதுங்க. இவங்களோடையே சேர்ந்துட்டு நம்மளும் இதை பார்த்துட்டு அவங்க பின்னாடியே நம்மளும் வெளியில் வந்துக்கிட்டு இருக்கோம். இருங்க, நீங்கள் கிளம்பிடாதீங்க. அப்படியே போகிற போக்கில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் அனுப்பிச்சுட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்களுடைய ஆதரவு கொடுங்க. நம்ம வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா இரவு 8 மணி இருக்குங்க. 8 மணிக்கு இவ்வளோ மக்கள் கூட்டம். குதிரையும் வந்திருக்குங்க பெருமாளை அழைச்சிட்டு போகிறதுக்காக. எவ்வளோ மக்கள் பாருங்களேன். காவேரி அன்னைக்கு பெருமாள், ஸ்ரீரங்கத்து பெருமாள் சீர் கொண்டுட்டு வருவார். சாயந்தரம் 5 மணிக்கு நைட்டு 8:30 மணி வரைக்கும் இங்கே இருக்கிற கோவிலில் தாங்க இருந்தார். அது அழைச்சிட்டு போக தான் குதிரை வாகனம் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், ஒரு தகப்பனார் தன்னுடைய குழந்தைய எடுத்து தோளில் அழகாக வச்சுட்டு, நான் காணாத உலகத்தை நீ பார் அப்படிங்கிற மாதிரி அழகாக வச்சு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. நம்மளும் கிளம்பிட்டோங்க. நம்ம எங்கே போனாலும் ஃபேமிலியோடு ஒரு செல்ஃபி எடுத்தோம், ஒரு மெமரிக்காக. இது தாங்க நம்ம ஃபேமிலி. நாங்களும் கிளம்பிட்டோம். நீங்களும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா திருப்பியும் சொல்கிறேன், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோலாம் வேணுங்கிறத சொல்லுங்கள். நான் போடுற வீடியோ பேசுகிறது பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி.